Hi friends, welcome to Filmy Decoding Studio. நாம் இன்னைக்கு எந்த வீடியோவோட ஒரு ரியாக்ஷன் பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம பிரதீப் ரங்கநாதன் சார் நடிப்புல கூடிய சீக்கிரம் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது டிராகன். அந்த படத்தோட செகண்ட் சிங்கிளோட ஒரு சின்ன ப்ரோமோ விட்டுருக்காங்க. அந்த ப்ரோமோ ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. ஸோ ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்னு உட்காந்துருக்கேன். நம்ம வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா சொல்லலாம். இந்த வீடியோட டியூரேஷன் வந்து 2 minutes 23 seconds. பார்க்கலாம். 3, 2, 1 go. பிரான்ஸ் வந்திருக்கோம், ஸ்விஸ்ல இருக்கோம், ஓ வெனிஸ்ல இருக்கோம். டைரக்டர் மாதிரியே தெரியல, அவர்தான் டைரக்டர். ஃபாரின்லாம் வந்து இந்த படத்தை பண்றோம். அதுக்கு உங்க ஹீரோயின் நம்ம ஏன் இந்த படத்தை ஆஸ்கருக்கு அனுப்பக்கூடாது? இது எங்கேயோ இடிக்கிற மாதிரியே இருக்கு. ஏன்டா டேய், மனதாச்செல்லாம் தமிழ்நாட்டிலே பூட்டி வச்சுருக்கீங்களா நீங்க? ஏன் நம்மளாம் அவார்டுக்கு அனுப்பக்கூடாதா? மை ஃப்ரெண்ட் டிராகன் என்ன கம்முன்னு உட்காந்து படத்தை பார்த்துட்டு எல்லாரும் எழுந்து போகிறப்போ இப்படி கை தட்டுற படமா? ஓகே, சும்மா ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேருந்து எண்ட் ஃப்ரேம் வரைக்கும் தேட்டரே அப்படியே ஃபயர் ஆகணும். பசங்களாம் சும்மா கதற 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 நல்லா இருக்கு. ஏன்டா சிரிக்கிற? என்னது படம் ரிலீஸ் ஆன உடனே நீங்க தான் மீம் டெம்ப்ளேட். ஓவர் ஹைப், ஓவர் ஹைப். இந்த ஹைப்லாம் விட்டுரு, நமக்கு நம்ம படம் ஸ்பெஷல், அதனால அதை சொல்கிறோம். ஓகே சரி, நம்ம எதுக்கு இந்த படம் பண்ணலான்னு ஃபஸ்ட் ஆரம்பித்தோம். எல்லோரும் ஜாலியாக தேட்டரில் அப்படியே படத்தை பார்த்துட்டு ஹாப்பியாக குடும்பத்தோடு அப்படியே வெளியே வரணும்ல, வரணும். அதனால் மை ஃப்ரெண்ட், இந்த ஆஸ்கரும் சரி இந்த ஆடம்பரமும் சரி ட்ரீம் சாங்கோட நிறுத்தி. யூ காட் மை பிரதர். சரி வரமா போங்க, ட்ரீம் பண்ணிக்கிறோம். 3 நிமிஷம் தான் டைம், ட்ரீம்ஸ் பண்ணிக்கோ. ஓ மழையாய் வந்து விழுந்தாயே வழித்துணையே வழித்துணையே. லியோன் ஜேம்ஸ், விக்னேஷ் சிவன் நினைச்ச வாழ்றாயா. ஆனா 13/1 ஓ 13/1 ஓகே ஓகே, அது மந்தா. ஓகே, ஆனா இது கங்குவா படத்தை லைட்டா சீன்ற மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்குதே. ஓகே, கங்குவா படத்தை நேற்றுக்கு வந்து ஆஸ்கர் ரேஸில் 327 ஃபிலிம்ஸோ என்னவோ அதில் வந்து ஃபில்டர் பண்ணி 235 ஏதோ ஃபிலிம்ஸ் கேட்டகரியில் கங்குவாவும் வந்திருக்கு. நம்ம இந்தியாவிலேருந்து ஆடு ஜீவிதம், நம்ம மலையாளத்தில் பிருத்திவிராஜ் சார் நடிச்சார்ல, தி காட் லைஃப், ஆடு ஜீவிதம் அந்த படமும், அதுக்கப்புறம் உமன் கேர்ள் வில் பி கேர்ள்ஸ் சம்திங் ஏதோ ஒரு படம், அந்த படமும், அதுக்கப்புறம் கங்குவா படமும் வந்து அந்த லிஸ்ட்டில் இன்னமும் இருக்குது. ஸோ ஃபைனல் லிஸ்ட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். ஸோ இதை சீன மாதிரி நிறைய பேர் இருக்குன்னு சொன்னாங்க. எனக்குமே இதை பார்த்தோன்னா லைட்டாக அந்த மாதிரி தான் தோணுச்சு. பட் அப்படி இருக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை. ஏன்னா இது நேற்றுக்கு வந்த லிஸ்ட்டு. இவங்க இந்த ப்ரோமோலாம் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் இப்படி சடனாலாம் பிளான் பண்ணலாம் சான்ஸே இல்லை, சத்தியமாக சான்ஸ் இல்லை. ஸோ அதனால் யாரும் தப்பாலாம் நினைக்காதீங்க. அண்ட் இவர் வந்து அவருக்கு போட்டியாக நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அது ரொம்ப ஒரு அன்ஹெல்தியான ஒரு வாக்குவாதம் அப்படின்னு நினைக்கிறேன். அது நல்லது இல்லை. ஓகே, அவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸா, அவங்க 2 பேருமே பேசிப்பாங்க. அவங்க அதாவது சீனியர் ஆக்டர்ஸ் மேலே ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம தேவையில்லாமல் கலாய்க்க வேணாம். அண்ட் அப்படி ஒரு போட்டி எடுத்துகிட்டு போக வேணாம் அப்படின்றது தான். வேற ஒன்றும் பெருசாலாம் இல்லை. அண்ட் இந்த ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப இன்டென்ஸான ஒரு ப்ரோமோவாக தான். இன்டென்ஸ் இன் த சென்ஸ், ஒரு நல்லதாக போய் ரீச் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி. எதனால அப்படின்னா, இது முன்னாடி ஒரு படம் எடுத்திருந்தால ஓமை கடவுளே, அது வந்து எல்லாரோட ஃபேவரட் ஃபிலிம். பட் அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய கேப், ஒரு 2 years கேப் என்னமோ விழுந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த படம் வருது. அண்ட் பிரதீப் ரங்கராஜன் சாருக்கு இது வந்து 2வது படம்.
ஆக்டராக. ஆனால் அவர் வந்து அடுத்த வேற ஒரு டேரக்டர் கூட நடிக்கும் போது இல்லை, வேற ஒரு டேரக்டருக்கு கீழே நடிக்கும் போது இருக்குல்ல, அது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கும். ஏன்னா அவங்களோட டைரக்ஷன்ல அவங்களுக்கு ஒன்று இருக்கும், அவங்க ஒரு ஆர்க்கை கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க, அதை அவங்க எடுத்து நடிக்கிறது வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, லவ் டுடேல பண்ணிட்டாரு. பட் இந்த படத்துல இது பண்ணும்போது இல்லை, அது ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு இடத்துல வந்து சின்னதா ஒரு கிளாஷ் ஆகும். அந்த இதெல்லாம் தாண்டி தான் இந்த படத்தை நடிக்கணும். அண்ட் இந்த கதையை ஏற்றுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடிக்கணும். இது ஒன்றும் பெரிய ஆர்ட் ஃபிலிம்லாம் கிடையாது, பட் இருந்தாலுமே கமர்ஷியல் ஃபிலிமுக்கும் அது தேவை. ஸோ அதை ஏற்றுக்கிட்டு நடிக்கிறது இருக்கு இல்லையா, அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் அதை வந்து இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக. ஸோ ஃப்ரெண்ட்ஸாக வந்து இப்படி ஒரு ப்ரோமோவை கிரியேட் பண்ணது வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. அது உண்மையிலே வந்து படத்துக்கு ஒரு வேற லெவல் ப்ரொமோஷனுக்கு கொடுக்கறதுக்கான நிறைய சான்சஸ்மே இருக்கு. ஏன்னா இந்த முன்னாடி பாட்டு வந்து ஒன்று வந்துருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், முன்னாடி ஒரு பாட்டு வந்திருந்தது. அந்த பாட்டுக்கு அப்புறம் அந்த பாட்டுமே வந்து ஓரளவுக்கு ஹைப்பை கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த படம் இந்த பாட்டு அப்படின்றப்போ இதுக்கு ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணணும். அந்த ஹைப்பை வந்து இந்த பர்ஃபெக்ட் ப்ரோமோ மெட்டீரியல் வந்து சூப்பராக கிரியேட் பண்ணிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் ரொம்ப ஃபன்னாக இருக்குது. அண்ட் டேரக்டர் வந்து அது டேரக்டர் மாதிரியே பேச மாட்டேன். எல்லா டேரக்டரையும் பார்த்துட்டு போல அப்படியே சட்டெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. பட் இவர் வந்து அந்த ஃபன் வைப்லேயே இருக்கிறாரு. ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் லியான் ஜேம்ஸோட மியூசிக் தான். ஸோ கேட்கவே வேணாம், கன்ஃபார்மாக இந்த பாட்டு ஹிட்டாக தான் ஆகும். அப்புறம் விக்னேஷ் சிவன் எப்படி எழுதி வச்சிருக்காரு அப்படின்றது தான் பார்க்கணும். நல்லா எழுதியிருப்பாரு, பட் யாரும் நினச்சி எப்படி எழுதியிருக்காரு அப்படின்றத தான் பார்க்கணும். வந்தோடனே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த ப்ரோமோ ரொம்ப ஜாய்ஃபுல்லாக ஒரு ஃபன்னாக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அண்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தது அப்படின்றதெல்லாம் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ ரியாக்ஷன்ஸ். பாய்.